காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடம் அடுத்துள்ள எளிச்சூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியை பெற்றோர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் பிரசன்னா வெங்கடேசன் தருகிறார். அவரோடு பேசலாம். பிரசன்னா, பள்ளியை பெற்றோர் முற்றுகையிட்டதற்கு என்ன காரணம்? நிச்சயமா இந்த ஒரகுளம் அடுத்த எலிச்சியூர் அப்படின்ற பகுதியில 5 கிராமங்கள் பூண்டி, மதுராப்பாக்கம், பனையூர் உட்பட 5 கிராம மக்களுடைய குழந்தைகள் இந்த எலிச்சூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில படிச்சு வராங்க. தற்பொழுது இந்த ஸ்கூல்ல 160 மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. இப்போ என்னன்னா, இப்போ இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு பெற்றோர்கள் பூட்டு போட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி காரணம் என்ன அப்படின்னா, இந்த பள்ளியில இந்த ஆண்டுக்கான சேர்க்கை என்பது இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் இது வரைக்கும் யாருமே பள்ளியில புதுசா சேர்க்க கிடையாது. அதே மாதிரி 8ஆம் வகுப்பு படித்து உயர்நிலை பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான பள்ளி மாற்று சான்றிதழும் இன்ன வரைக்கும் அவங்க வழங்க கிடையாது. அதனால அந்த பசங்க அதாவது உயர்கல்வி படிப்பு தொடர முடியாத ஒரு சூழலை பசங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பாட புத்தகங்கள், சீருடைகள், காலணிகள் சொல்லி எதுவுமே இந்த பள்ளியில இருந்து அந்த மாணவர்களுக்கு இன்ன வரைக்கும் வழங்கல. இதனால இந்த 5 கிராம மக்களை சேர்ந்த பெற்றோர்கள் இன்னைக்கு திடீர்னு இந்த ஸ்கூலுக்கு தலைமை ஆசிரியர் முற்றுகையிட்டு பள்ளியை பூட்டு போட்டு இப்போ தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ஆண்டுக்கான சேர்க்கை நடைபெறாததற்கு என்ன காரணம்? ஏன் மாற்று சான்றிதழ் வழங்கப்படவில்லை? இது குறித்து தலைமை ஆசிரியரிடம் விளக்கம் கேட்கப்பட்டதா? இது குறித்து இந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் நம்மளால தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இந்த பள்ளி முழுவதும் காவல்துறையோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்ததுனால தலைமை ஆசிரியர் பாக்குறதுக்கு காவல்துறை அனுமதிக்க மாட்டாங்க. இந்த பள்ளியில கூட பிற ஆசிரியர்களை நம்ம தொடர்பு கொண்டு கேட்டோம். அதுக்கு அந்த ஆசிரியர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த தலைமை ஆசிரியர் பேர் லூர்து ஆனந்தி. இவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த பள்ளியில 224 பேர் படிச்சுட்டு இருந்தாலும், இவங்க இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் வந்ததுக்கு அப்புறமேட்டு 160 பேர் தான் இப்போ பிரச்சனை படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பள்ளியை முறையா இவங்க நடத்த கிடையாதுன்னு சொல்லி ஒரு புகாரும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பள்ளி இந்த தலைமை ஆசிரியர் 6ஆப்பு, 7ஆப்பு, 8ஆப்புக்கு உண்டான தமிழ் ஆசிரியராக வேற இருக்கிறாங்க. இந்த நடந்து முடிஞ்ச இந்த தேர்வுல இவங்க அந்த தமிழ் பாடத்துக்கு உண்டான பேப்பரை இவங்க திருத்தவே கிடையாது. அதனால 8ஆப்புக்கு படிச்ச மாணவர்களுக்கு ரிசல்ட் முழுமையா அவங்க தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரிசல்ட் கொடுக்க முடியல. அதனாலதான் அந்த 8ஆம் முடிச்சவங்களை மாற்று சான்றிதழ் கொடுக்க முடியாத ஒரு சூழலை இப்போ பிரசன்ட்ல இந்த பள்ளி நிக்குதுன்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த கிராம பகுதியில் கூடிய அத்தனை பெற்றோர்களும் உதவி தொடக்க கல்வி அலுவலர் முற்றுகையிட்டு அவங்க கிட்ட போய் இவங்க இந்த மாதிரி எங்க 8ஆம் படிச்ச பசங்களுக்கு இன்ன வரைக்கும் ரிசல்ட் வரலன்னு சொல்லி ஒரு புகார் கூறியிருக்கிறாங்க. அதோட அடிப்படையில நேரடியா உதவி தொடக்க கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர்கிட்ட கண்டிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு ரிசல்ட் இப்ப கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்கப்படாம இருக்குது. தமிழகம் முழுவதும் உங்களுக்கு அட்மிஷன் போறதுக்கு காரணம் என்னன்றது கேட்டா இந்த மாதிரி ஜாதி சான்றிதழ் வேணும், பிறப்பு சான்றிதழ் வேணும் சொல்லிட்டு அனைத்து ஆவணங்களையும் கொடுத்தா மட்டுமே தான் உங்களுக்கு நாங்க அட்மிஷன் பண்ணணும்னு சொல்லி தலைமை ஆசிரியர் கூறி வராங்க. பிரசன்னா, தமிழகம் முழுவதும் பள்ளி தொடங்கி ஒரு வாரம் ஆகிவிட்டது. பொதுமக்களுக்கு, மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை குறித்து மாவட்ட கல்வி அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அவர் இந்த ஒரு வார காலத்தில் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லையா அல்லது ஆய்வு செஞ்சிருக்கிறார்? இல்ல, இப்போ இந்த இது சம்பந்தமா இந்த கோயிலுக்குள்ள பெட்ரோல் முழுசா போய் அந்த பள்ளி தொடக்க கல்வி அலுவலர் முற்றுகையிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் இவங்க இந்த பிரச்சனையை அந்த சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் அந்த மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நேரடியா வர கிடையாது. தொடக்க கல்வி அலுவலர் மட்டும் வந்திருக்காங்க. இவர் பொதுமக்கள் கிட்ட அறிக்கை கேட்டிருக்காரு. அதே மாதிரி தலைமை ஆசிரியர் கிட்ட அறிக்கை கேட்டிருக்காரு. இது ரெண்டையும் சேர்த்து நான் விசாரணை பண்ணி நான் ஒரு அறிக்கை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலருக்கு நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் அவங்க உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அரசு அதிகாரிகள். மாவட்ட நிர்வாகத்தை உங்களால் தொடர்பு கொள்ள முடிந்ததா? மாவட்ட ஆட்சியர் தொடர்பான தகவல்களை உங்களால் பரிமாறிக்கொள்ள முடிந்ததா? இல்ல, இது சம்பந்தமா இதுவரை மாவட்ட ஆட்சியரை நம்மளால நேரடியா தொடர்பு கொண்டு பேச முடியவில்லை.